தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/9/2023 வெள்ளிக்கிழமை. பூரம் நட்சத்திரம் காலை 6:26 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இப்போ நாடெங்கிலும் கிரிவலம்னு வந்துருச்சு. ஒரு பௌர்ணமி அப்படின்னா இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் நடந்து போகிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறாங்க. எங்கள் பகுதியில் செட்டிநாடு கிரிவலம்னு சொல்லி என்னுடைய தலைமையில் 300 மாதங்களாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொரோனா பீரியடில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன், இப்போ மீண்டும் தொடங்கலாம்னு இருக்கேன். பொதுவாகவே கிரிவலம் என்பது மலைவலம். பௌர்ணமின்னு வந்துச்சுனாலே மலைகளை சுற்றி வந்தால் மலைக்கும் அளவு நம் வாழ்க்கை உயருங்கிறேன். ஆனால் கிரிவலம் வரையில் ரொம்ப பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க குடும்ப கதைகளை. பல பேர் செல்லெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகக்கூடாதான். எப்படி போகணுங்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள் முன்னோர்கள். நம்ம அந்த கிரிவலத்தில் மெல்ல நடந்து போகணும், வேகமாக நடக்கக்கூடாது. நடை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்ப்பஸ்திரீகள் நடக்கிறது மாதிரி நடக்கணுமா. கர்ப்பமடைந்த பெண்கள் எப்படி நடக்கிறார்களோ அதுபோல் நீ கிரிவலம் வருகின்ற பொழுது நடந்து செல்ல வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்பமடைந்த பெண் நடந்தால் எப்படி நடப்பாங்க? வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை சுமந்திருக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற பிள்ளை மேலேயும் கவனம் இருக்கும், நடையிலையும் கவனம் இருக்கும். அது மாதிரி பிள்ளை மீது கவனம் இருக்கிறது மாதிரி நமக்கு கடவுள் மீது கவனம் இருக்கணும். நடந்து போகிற போது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இறைவன் மீது இருக்கணும். சில பேர் கால் நடக்கும், கையொரு செயல் செய்யும், மனம் ஒன்றை நினைக்கும், பக்கத்தில் பேசிக்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறது பலன் கொடுக்காது. ஆகையினாலே தான் அப்படி நம்ம நடக்கிற போது கிரிவலம் வருகின்ற பொழுது, கிரிவலம்னு இல்லை, சாதாரணமாக ஆலயங்களுக்கு செல்கிற பொழுது கூட ஒரே இறை சிந்தனையாக நம்ம போகணும். அடுத்து நிலவொளியில் வர்றதுனால நம்முடைய ஆயுள் நீடிக்குங்கிறாங்க. அதில் நிலவிலேருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சு, ஒரு வைப்ரேஷன் நம்முடைய தலை வழியாக அந்த மூளைக்குள்ளே செல்கிற பொழுது நல்ல சிந்தனையாற்றல் வருமா. அதுக்கு தான் நகரத்தார் பகுதிகளில் வீடு கட்டுற போது முதலிலே படி, பிறகு நடை, பிறகு கூடம், பிறகு வளவு, பிறகு முற்றம்னு கட்டுவாங்க. வளவுன்னு ஒன்று, அதில் மேலே பூரா வாசலாக இருக்கும், கம்பி போட்டிருக்கும். அந்த நிலவு வெளிச்சம் உள்ளே வரும், அங்கே படுக்க போட்டு படுத்துக்குவாங்க. அந்த நிலவொளியில் தூங்கணும்னு முதல்ல படி இருக்கும், அதுக்கு பிறகு நடை இருக்கும், அதுக்கு பிறகு கூடம் இருக்கும். முகப்பென்றும் வளவென்றும் முன்கட்டும் பின்கட்டும் வகைப்படுத்தி கட்டி வசதியுடன் வாழ்ந்து வந்தார்கள் நம்ம தமிழர்கள். படி என்றால் நல்ல நூல்களை படின்னு அர்த்தம். அடுத்து நடை என்றால் அதன் வழியாக நட, பிறகு கூடம் என்றால் கூடி வாழ பழகு, பிறகு முற்றம் என்றால் உன் வாழ்க்கை முற்றுமானால் உனக்கு பரவெளி மோட்சம் கிடைக்கும் என்று வீட்டை தத்துவத்தில் கட்டியவர்கள் நம் தமிழர்கள். அதில் முற்றம், தோட்டம், அதுக்கு முன்னாடி வளவுன்னு ஒன்று. அந்த வளவு என்பது 4 பக்கங்களிலும் பத்தி இருக்கும், தரை இருக்கும், ஆனால் நடுவில் வாசலாக இருக்கும். அங்கே அந்த நிலவு வெளிச்சம் தெரியும். இந்த பௌர்ணமி நிலவில் நடக்கிறத அந்த காலத்திலேயே கடைப்பிடித்திருக்கிறார்கள் நம் தமிழர்கள். ஆக அந்த நிலவு வழிபாட்டிலே வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சீராகிறது. அதற்கு பிறகு சிந்தனை வளம் வருது, மனக்குழப்பங்கள் நீங்குமா. இந்த கிரிவலம் வர்றதுனால மதிமயக்கம் இருக்கவங்க, ரெட்டித்த சிந்தனை இருப்பவர்கள், மனக்குழப்பம் இருக்கிறவர்களுக்கு நீங்கும். ஆகையினாலே தெய்வீக சக்தி நமக்கு கிடைக்கிது. அதற்கு பிறகு உடல், மனம், ஆன்மா, இந்த 3மே உயர்ந்த நிலையை அடைய வழிவகுக்கிறது கிரிவலம். பௌர்ணமின்னு வந்துச்சுனாலே இப்போ எங்கள் பகுதியில் எல்லாம் ஆனமலையை சுற்றி ஒரு கூட்டம் போகுது, திருப்பரங்குன்றத்தில் ஒரு கிரிவலம். அது மாதிரி பல இடங்கள்லேயும் மலைகள் சார்ந்த இடங்கள்லாம் போகிறாங்க. வாய்ப்பு இருப்பவர்கள் பௌர்ணமி வருகின்ற நாளிலே ஆங்காங்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி அருகில் இருக்கும் ஆலயத்திற்கும் சென்று இறைவனை வழிபட்டு வந்தால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். இன்று வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். அயல் நாட்டிலிருந்தும் அயல் மாநிலங்களிலிருந்தும் கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மனதில் இடம்பெறுவீர்கள். தொழில் செய்பவர்களாக இருந்தால் மாற்றுத் தொழில் செய்யலாமா, இந்த தொழிலை வேறு யாரிடமாவது ஒப்படைக்கலாமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு விரயத்திற்கேற்ற வருமானம் வருகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் பற்றி சிந்திக்கின்ற நேரம். உங்களுடைய ராசிநாதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலிலும் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அது செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் தொழில்நுட்ப ரகசியங்களை நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
உறவினர்களிடம் பழகும் பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் நீங்கள் சக பணியாளர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் யாருக்கேனும் நீங்கள் பொறுப்பு சொன்னால் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். அதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பொதுவாகவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடக்கின்ற பொழுது உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருக்க வேண்டிய நாள் என்று நான் அடிக்கடி தினத்தந்தி பத்திரிகையிலே எழுதுவது வழக்கம், நாள் பலன்களிலே எழுதுவது வழக்கம். அதுபோல இன்றும் நீங்கள் உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருக்க வேண்டும். அதன் விளைவாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசினியர்களே, ஜென்மத்திலே உங்களுக்கு சுக்கிரன். ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:58 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். சூரியனோடு சந்திரன் இணைந்திருப்பதனாலே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு பகல் 12:58க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். காலை நேரத்திலே உங்களுக்கு சலசலப்பாக இருந்தாலும் மதியத்திற்கு மேல் கலகலப்பாக இருக்கும். லாபம் சிறப்பாக வரப்போகிறது. தொழிலிலே உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும். பிறருக்கு கிடைத்த தன் சக பணியாளர்களுக்கு கிடைத்த பதவி உயர்வு தனக்கு கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு இருந்தால் இன்று அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்கள் இல்லத்திலும் ஒற்றுமை பிறக்கும். இன்று இனிய நாள். துலாம் ராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் குரு வக்கரம் பெற்றிருக்கிறார். 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நன்மைதான். எனவே உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். இலாகா மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதே நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றி கிடைக்கும். வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. 2லே உங்களுக்கு 2க்கு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்தையே பார்க்கின்றார். தனாதிபதியாக விளங்கும் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதனாலே பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உண்டு. நினைத்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஊதியத்தில் உயர்வு கிடைக்கவில்லையே, உழைப்புக்கேற்ற பலன் இதுவரை வரவில்லையே என்று சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனைக்கு இந்த நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இன்று உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கின்ற நேரம். உடல்நிலையும் ஒத்துழைக்காது. எதற்கேனும் செல்ல நினைத்தால் செல்ல இயலாது. கடன் சுமை கூடிக்கொண்டு போகிறதே என்று கவலைப்படுவீர்கள். ராகுகேது பேச்சு வரை பொறுமையாக இருப்பதே நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:58 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் யாருக்கேனும் நீங்கள் பொறுப்புகள் சொல்ல வேண்டாம். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகவும் நேரிடும். தொழில் புரிபவர்கள் உடன் பணியாளர்களிடம் ஏதேனும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பணியாளர்கள் உங்களை விட்டு விலகுவதாக சொல்லலாம். எதிலும் அதிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:58ற்கு மேல் சந்திராஷ்டமம். எதை செய்ய நினைத்தாலும் காலையில் செய்துவிடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்கலக்கமும் அகலும். பணப்புழக்கமும் குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது, அலைச்சல் தான் இருக்கும். எனவே இன்று நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம். மீனராசினியர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எதையும் துணிந்து செய்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவால் ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அண்ணன் தம்பிகளின் ஆதரவும் கூடுதலாக கிடைக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.